அன்புக்குரிய மாணவர்களை அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடியது 11ஆம் வகுப்பு கணினி பயன்பாடுகள் பாடம் 11 HTML உரை வடிவூட்டல், அட்டவணை உருவாக்குதல், பட்டியல் மற்றும் இணைப்புகள். இந்த பாடத்தினுடைய இரண்டாவது பகுதியா நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பிரிவு இடைவெளி அப்படிங்கிற இந்த டாபிக் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது செக்ஷன் பிரேக். அதாவது இந்த செக்ஷன் பிரேக் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கர்ஜாண்டல் ரூல், அதாவது கச்சார் அப்படிங்கிற டேக்கை தான் இந்த செக்ஷன் பிரேக் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். அதாவது கருப்பொருள் இடைவெளி அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வலையுலாவியின் அகலத்திற்கு இணையாக ஒரு கிடைமட்ட வரியை உருவாக்கிறது. இந்த பிரிவு இடைவெளி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெப்பேஜினுடைய அந்த பேஜ் முழுவதும் ஒரு கிடைமட்டமாக வந்து ஒரு வரியை வந்து உருவாக்கும். ஓகே, அதாவது இந்த டேக் பொறுத்த வரைக்கும் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கண்டெய்னர் டேக் கிடையாது. இது ஒரு எம்டி டேக், காலியூட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. தொடக்கம் மட்டும்தான் இருக்கும், இதற்கு முடிவில்லை அப்படின்னு சொல்லியிருக்குது. பிரிவு இடைவெளிக்கு பயன்படுத்தக்கூடிய டேக்கு என்ன டேக்கு? இந்த ஹெச்ஆர் டேக் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து ஒரு காலியூட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து வலையுலாவின் அகலத்திற்கு இணையாக கிடைமட்ட வரியை உருவாக்கும். ஓகே, வலையுலாவினுடைய அகலத்திற்கு ஏற்ப ஒரு கிடைமட்ட வரியை உருவாக்குறதுக்காகத்தான் இந்த செக்ஷன் பிரேக் டேக் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கும் ஒரு நிரல் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது மாணவர்களே. ஹெட் டேக் கொடுத்துருக்குறோம், டைட்டில் டேக் கொடுத்தாச்சு. H1 டேக்கில் அலைன் சென்டர் தமிழ் லாங்குவேஜ் சொல்லியிருக்கிறோம். அதுக்கடுத்து ஃபாண்ட் பேஸில் ஏரியல் பிளாக் கொடுத்துருக்கு, சைஸ் 5, கலரில் ரெட்டுன்னு சொல்லியாச்சு. அதுக்கடுத்தது தமிழ் ஈஸியா திராவிடன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லியிருக்குது. ப்ரீடியமேட்லி ஸ்போக்கன் பை த தமிழ் பீப்புள் ஆஃப் அப்படின்னு சொல்லியிருக்குது. அடுத்தது ஹெச்ஆர் டேக். அப்போ இந்த இடத்துல ஹெச்ஆர் டேக் பயன்படுத்துறதுனால இந்த இடத்துல ஒரு செக்ஷன் பிரேக் ஏற்படும். ஓகே, ஒரு கிடைமட்ட வரி வந்து இந்த ப்ரௌசர்னுடைய லென்த் ஃபுல்லாக வந்து இடம்பெற்றிருக்கும். அதுக்கு பிறகு ஃபாண்ட் பேஸ் சொல்லிக்கிறாங்க, காப்பர் பிளேட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபாண்டை பயன்படுத்திக்கிறாங்க. சைஸ் 6, கலர் ப்ளூ சொல்லியிருக்குது. இந்தியன், ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், மலேசியா, மொரிஷியஸ் அண்டு சவுத் ஆப்பிரிக்கா சொல்லியிருக்குது. அதுக்கடுத்து இந்த இடத்துலையும் ஒரு ஹெச்ஆர் டேக் பயன்படுத்திக்கிறாங்க. அப்போ இது பிரிண்ட் ஆகி அடுத்த லைன்லேயே இங்கேயும் ஒரு செக்ஷன் பிரேக் ஏற்படும். அடுத்தது பான் பேஸ் வந்து வர்த்தனா சொல்லிட்டு சைஸ் 6, கலர் கிரீன் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அதுக்கடுத்து தமிழ் ஈசியன் அபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா, தமிழ்நாடு அண்டு புதுச்சேரின்னு சொல்லிட்டு சிறிலங்கன் அண்டு சிங்கப்பூர்னு சொல்லியிருக்கிறாங்க. இதோட இந்த டேக்கை முடிச்சுட்டாங்க. சரி, இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க மாணவர்களே. இதை நாங்கள் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சிருக்கிறேன். இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறத நாம பார்க்கலாம் வாங்க. ஓகே, ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணலாம். ஓகே மாணவர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ டைட்டில் டேக்கில் ஏன் இங்கே இடம்பெற்றிருக்குன்னு தெரிஞ்சுதுங்களா? நம்ம அந்த டைட்டில் டேக் அடுத்த லைனில் இறங்கினதுனால அது வந்து வெப் பேஜ்லேயே வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், நான் கரெக்ட் பண்ணிட்டேன், சேவ் பண்ணிவிட்டேன், ரெப்ரஸ் கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக அது வந்து டைட்டில் டேக்கு இங்கே போயிடும், கர்ஜனல் டேக் போயிடும். சரி, இப்போ பாருங்க மாணவர்களே, இப்போ H1 அலைனில் தமிழ் லாங்குவேஜ்னு இருக்குது. அது எழுத்துடைய சைஸை H1 டேக்கில் காமிச்சிருக்குது, சென்ட்ரல் அலைன்மெண்ட்டில் இருக்குது. அதுக்கடுத்து பான் பேஸில் என்ன சொல்லிக்கிறோன்னா ஏரியல் பிளாக்ல இருக்கணும், சைஸ் 6 இருக்கணும், கலர் ரெட் இருக்குன்னு சொன்னால், அப்போ இந்த எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் ஈஸியா திராவிடன் லாங்குவேஜ்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ரெட் கலரில் இருக்கணும், சைஸ் 5ல் இருக்கணும், ஏரியல் பிளாக் அப்படிங்கிற பாண்டு ஸ்டைலில் இருக்கணும். ஓகே, அது அந்த ஸ்டைலில் இருக்குது. இது முடிஞ்சோடனே ஹெச்ஆர் டேக் பயன்படுத்துனதுனால இந்த இடத்துல ஒரு செக்ஷன் பிரேக் ஏற்பட்டிருக்கிறது. இந்த வெப் பேஜினுடைய அகலம் முழுவதும் பார்த்தீங்களா, இந்த இடத்துல லைன் வந்திருக்குங்களா, அதற்காகத்தான் ஹெச்ஆர் டேக் பயன்படுத்திக்கிறோம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இந்தியா, ஸ்ரீலங்கா, ஓகே, அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹெச்ஆர் டேக் பயன்படுத்தணும். இந்த இடத்துலையும் ஒரு வெற்று லைன் வந்து இடம்பெற்றிருக்கிறது. ஓகே, அப்போ செக்ஷன் பிரேக் ஏற்படுத்தணும் அப்படின்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய டேக் ஹெச்ஆர் டேக். ஓகே மாணவர்களே, இது என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இதில். ஓகே, இது பார்த்தீங்கன்னா கலரெல்லாம் நாம் காப்பர் பிளேட் காத்திக் போல்டு, சைஸ் 6, கலர் ப்ளூன்னு சொல்லி கொடுத்துருந்தோம். ஓகே, இந்த இந்தியா, ஸ்ரீலங்கா, சிங்கப்பூரை. அதே மாதிரி இந்த தமிழ் ஈசியன் அபிஷியல் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ஒருத்தனை சைஸ் 6, கலர் கிரீன் கொடுத்தது. இது கலர் வந்து கிரீன் கலரில் இடம்பெற்றிருக்கிறது. ஓகே, அதே மாதிரி இங்கே நாம் ஒரு ஹெச்ஆர் டேக் கொடுத்துருந்தோம் அப்படின்னா என்ன இருக்கும் பாருங்க. இங்கே ஒரு நாம் ஹெச்ஆர் டேக் கொடுக்கலாம். ஏன்னா இங்கே எதுவுமே நம்மளுக்கு லைன் முடிக்கல. இதையே
இங்கே நம்மளுக்கு ஒரு கச்சா டேக் கொடுத்துட்டு ப்ரௌசர் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். இங்கே ஒரு நம்மளுக்கு ஹரிசாண்டல் லைன் வரணும். வந்துருச்சுங்களா? ஓகே, சரி. இந்த மாதிரி தான் வந்து நாம இந்த பிரிவு இடைவெளி அப்படிங்கிற அந்த டேக்கை வந்து நாம பயன்படுத்திக்கிறோம். சரி, அடுத்தது மாணவர்களே, கச்சா ரொட்டினுடைய பண்புக்கூறுகள். நம்ம கச்சா டேக் என்னென்னலாம் பண்புக்கூறு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கச்சா ரொட்டானது சைஸ், வித், நோ சேட் மற்றும் கலர் என்ற 4 பண்புக்கூறுகளை கொண்டுள்ளது. நோட் பண்ணிக்கோங்க. கச்சா டேக்கினுடைய பண்புக்கூறுகள் பார்த்தீங்கன்னா சைஸு, வித்து, அதே மாதிரி கலர், நோ சேட் அப்படின்னு சொல்லிட்டு 4 டைப்ஸான அட்ரிபியூட்ஸ் வந்து இது வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்குது. இந்த பண்புக்கூறுகளானது முறையே கிடைமட்ட வரியின் அளவு, அகலம், முப்பரிமாண தோற்றம் மற்றும் வண்ணம் போன்றவற்றை அமைக்க பயன்படுகிறது. கச்சா ரொட்டின் தொடரியல் அதன் பண்புக்கூறுகளும். இந்த கச்சா டேக்கில் எப்படி இந்த பண்புக்கூறுகளை பயன்படுத்துறதுனா, கச்சா டேக் சொல்லிட்டு சைஸில் அதனுடைய வேல்யூ சொல்கிறோம், வித்தில் வேல்யூ சொல்கிறோம், நோ ஷேரில் சொல்கிறோம், அதே மாதிரி கலரில் என்ன கலர் நேம் அல்லது கோடை வந்து பயன்படுத்துகிறோம். இதை ஒவ்வொன்றா விளக்கிக்கிறாங்க மாணவர்களே. கச்சா டேக்கினுடைய பண்புக்கூறுகள் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களே, கிடைமட்ட வரியின் தடிமன் அளவை நிர்ணயம் செய்ய சைஸ் பண்புக்கூறு பயன்படுகிறது. கிடைமட்ட வரியினுடைய தடிமன் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத முடிவு செய்யறதுக்காக சைஸுங்கிற இந்த பண்புக்கூறு பயன்படுகிறது. தடிமன் அளவானது புள்ளிகளில் தரப்படும், புள்ளிகளில் தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்குது. பிக்சல் என்பது கணிப்பொறி திரையில் காட்சிகளை தோற்றுவிக்கும் புள்ளிகளில் ஒரு சிறு புள்ளியாகும். ஆமாம், அதாவது ஸ்கிரீனில் டிஸ்பிளே ஆகக்கூடிய அந்த திரைக்காட்சிகளை தோற்றுவிக்கக்கூடிய அந்த புள்ளிகளை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்சல் அப்படின்னு சொல்கிறோம். படப்புள்ளி, சிறிய புள்ளி அப்படின்னு சொல்லக்கூடியது. பொதுவாக ஒரு அங்குலத்துக்கு 72 புள்ளிகள் இருக்கும். இதில் 1 மார்க்கில் கேட்பாங்க மாணவர்களே, ஒரு அங்குலத்திற்கு எத்தனை புள்ளிகள் இருக்குது அப்படின்னு கேட்டால் 72 புள்ளிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லணும். எடுத்துக்காட்டாக ஹரிசாண்டல் சைஸ் ஈக்குவல் டு 72. கிடைமட்ட வரியானது ஒரு அங்குலம் தடிமனுடன் தோன்றும். கொடாநிலை தடிமன் அளவு 3 புள்ளிகள் ஆகும். டிஃபால்ட்டாக 3 புள்ளிகள் வந்து இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது அகலம். கிடைமட்ட வரியின் அகலத்தை குறிப்பிட அகல பண்புக்கூறு பயன்படுத்தப்படுகிறது. கொடாநிலைய கிடைமட்ட வரியானது வளையுலாவின் அகலம் முழுமையாக வரையப்படும். வித்து பண்புக்கூறின் மதிப்பானது வரியின் சரியாக அகல மதிப்பு புள்ளிகளையோ அல்லது சதவீதத்திலோ கொடுக்கப்படலாம். பொதுவாக வித் பண்புக்கூறின் மதிப்பானது சதவீதத்திலோ கொடுக்கப்படும் அப்படிங்கிறாங்க. இந்த வித்து மதிப்பினுடைய அந்த அளவு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இதில் தான் கொடுக்குறாங்க, சதவீதத்தில். அது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக கொடுக்கக்கூடிய அகலம் பார்த்தீங்கன்னா 100%. ஹரிசாண்டல் வித் 50% கூட நாம கொடுக்கலாம். அடுத்து நோ சேட். கிடைமட்ட வரியின் கொடாநிலை தோற்ற அமைப்பானது 3D ஆகும். ஆகையால் நோ சேட் பண்புக்கூறானது கச்சா ரொட்டுடன் குறிப்பிட வேண்டிய தேவையில்லை. நீங்கள் நோ சேட் என்ற பண்புக்கூறை கச்சா ரொட்டுடன் குறிப்பிட்டால் கிடைமட்ட வரியின் தோற்றமானது முப்பரிமாணத்திலிருந்து இருபரிமாண முறைக்கு மாறும். நோ சேட் என்ற பண்புக்கூறு பூலியன் வகை பண்புக்கூறு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. கிடைமட்ட வரியினுடைய கொடாநிலை தோற்றம் அமைப்பு பார்த்தீங்கன்னா 3D அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நோ சேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன எப்படி காமிக்குங்கிற இருபரிமாண முறையில் வந்து காமிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது கலர் பண்புக்கூறு. கிடைமட்ட வரியானது கொடாநிலைய சாம்பல் நிறத்தில் தோன்றும். இந்த வரி என்ன கலரில் இருக்கு? சாம்பல் நிறத்தில் இருக்கும். வேணும்னா வினவடிக்கலாம், நாம என்ன கலர் வேணுமோ அந்த கலருக்கு வந்து நாம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இந்த கச்சா டேக்கினுடைய 4 பண்புக்கூறுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது மாணவர்களை. இதை கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணிக்க வேண்டும். சைஸு, வித்து, நோ சேடு, கலர் அப்படின்னு சொல்லி 4 பண்புக்கூறுகளை பயன்படுத்திக்கிறாங்க. வாங்க இந்த கச்சா ரொட்டினுடைய பண்புக்கூறுகளை விளக்கறதுக்கு உண்டான நிரல் கொடுத்துருக்குது. இது என்ன அப்படின்னு சொல்லி நாம பார்க்கலாம். பாருங்க, பாடி டேக்ல ரோல் வித் சைஸ் 72 பிக்சல்னு சொல்லியிருக்குது. அப்படியே ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகும். பாருங்க, ரோல் வித் சைஸ் 36 பிக்சல். அடுத்து கச்சா டேக்ல சைஸ் 72 கொடுத்துட்டாங்க. ரோல் வித் சைஸ் 36 பிக்சல் 50% வித் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 36, அகலம் பார்த்தீங்கன்னா 50. அடுத்து ரோல் வித் சைஸ் 18 பிக்சல் 30% வித் இன் 2D அப்படின்னு சொல்லியிருக்குது. சைஸ் 18 வித் 30% நோ ஷேடுன்னு சொல்லிட்டோம். ரூல் வித் சைஸ் 9 பிக்சல் 50% வித் 2D இன் க்ரீன் கலர்னு சொல்லிட்டு சைஸ் 9 வித் 50% நோ ஷேட் கலர் வந்து க்ரீன் சொல்லியிருக்குது. சரி, வாங்க இது எப்படிங்கிறத நாம பார்க்கலாம். ஃபைல் நேம் கொடுத்துட்டு HTML கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு ஆல் ஃபைல்ஸ் சேவ் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஓகே மாணவர்களே, வாங்க பார்க்கலாம். கோடிங் வச்சு நம்ம என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ
ரோல் வித் சைஸ் 72 பிக்சல். ஓகே, அது பிரிண்ட் ஆகிருக்குது. அதுக்கு அடுத்தது ஹரிசாண்டல் சைஸ் 72ன்னு சொல்லியாச்சு. அப்போ 72 அளவுக்கு வந்து அதனுடைய சைஸ் இடம்பெற்றிருக்கிறது. அடுத்தது என்ன சொல்லிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ரோல் வித் சைஸ் 36 பிக்சல். ஓகே, 50% வித் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதில் சைஸ் 36, வித்து 50%. இது எவ்வளோ பர்சன்ட் இருக்குங்கிற 50%. இப்போ இதை நம்ம 100%ஆக மாற்றலாம். பாருங்க, இதில் வேரியேஷன் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். சேஞ்சஸ் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டு ரெஃப்ரெஷ் கொடுங்க. ஓகே மாணவர்களே, அது வந்து 100%ஆக மாறுறது நம்ம பார்க்க முடியும். ஓகே, அப்படி வேரியேஷன் நீங்கள் உணர முடியும். இல்லை சார் 50% இருக்குது அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், 50% கொடுத்துக்கலாம். ஓகே, சரி. அடுத்தது மாணவர்களே, இது வந்து சைஸ் வந்து 36, அதேமாதிரி அகலம் வந்து 50. அதுக்கடுத்து ரோல் வித் சைஸ் 18 பிக்சல். அதனுடைய 18 பிக்சலில் அதனுடைய 30% தான் சொல்லிக்கிறான். என்ன, அதனுடைய வித்து 30%, நோசட் சொல்லிட்டாங்க. அதுக்கு அடுத்தது ரூல் வித் சைஸ் 9 பிக்சல் சொல்லியிருக்குது. இது பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிக்கிறாங்க, சைஸ் 9, ஆனால் வித்து வந்து 50% சொல்லியிருக்குது. ஓகே, நோசட் கலர் வந்து க்ரீனில் சொல்லியிருக்கு. இதனுடைய கலர் எப்படி கொடுத்துருக்குறாங்க, க்ரீனில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்கள் எதுவுமே சொல்லினா அது வந்து கிரே கலரில் இருக்கும். நம்ம கலர் சொன்னோம்னா என்ன கலர் வேணுமோ அந்த கலரில் வந்து அதனுடைய அந்த ஹரிசாண்டல் லைன் வந்து உங்களுக்கு இடம்பெற்றிருக்கும். ஓகே, அது எவ்வளவு சைஸில் வேணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்குது. இதே வந்து சைஸ் வந்து 36 கொடுக்குறோம். இந்த சைஸ் வேரியேஷனை பார்க்க முடியும். ஓகே மாணவர்களே, இப்படித்தான் வந்து நம்ம ஹரிசாண்டல் டேக் கொண்ட, அதாவது ஹரிசாண்டல் லைன் அந்த ரூல் டேக் கொண்டானதை அந்த 4 அட்ரிபியூட்டையும் வந்து நாம் பயன்படுத்தணும். சரி, அடுத்தது மாணவர்களே, அட்டவணை டேக். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு 2 மார்க், 3 மார்க், 5 மார்க், 1 மார்க் எல்லாமே கேட்கக்கூடிய ஒரு டாபிக். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி இன்ட்ரெஸ்டட் டாபிக். சரி, பாருங்கள், HTML அட்டவணையில் டேபிள்ஸ் டேபிள் டேக், அதாவது டேபிள்ஸ் இன் HTML அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அட்டவணை என்பது வரிசை மற்றும் நெடுவரிசைகளை கொண்ட கட்டங்களாகும். நாம் இந்த அட்டவணையை பற்றி ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆஃபீஸ் கால்க், இதில் எல்லாமே அதை பற்றி நம்ம பார்த்துருக்குறோம். ஓகே, அதை திரும்ப அதான் இங்கே இந்த வரிசை நெடுவரிசையெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அட்டவணை என்பது வரிசை மற்றும் நெடுவரிசைகளை கொண்ட கட்டங்களாகும். ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் அட்டவணை பற்றி பயின்றது நினைவு, அட்டவணை பற்றி பயின்றது நினைவு கூறுக. HTML 3.2 அட்டவணை உருவாக்குவது என்பது ஒரு ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் உள்ள செயல்பாடு போல் எளிதானதல்ல. அட்டவணையானது அதிகாரப்பூர்வமாக HTML 3.2 அறிமுகப்படுத்தப்பட்டது. பொதுவான அட்டவணையானது அட்டவணை தரவுகளை காட்சிப்படுத்த பயன்படுகிறது. HTML அட்டவணையை உருவாக்க அதிகமான ஒட்டுகள் பயன்படுத்தப்படுகிறது. அதாவது எப்படி ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் உடனே போய் நம்ம இன்சர்ட் டேபிள் அல்லது டேபிள் இன்சர்ட் டேபிள் கொடுத்தாவோ உங்களுக்கு வந்து ஒரு அட்டவணை வந்து எளிமையாக கிடைக்கும். ஆனால் இங்கே HTML பொறுத்த வரைக்கும் அப்படி எளிமையாக உருவாக்க முடியாது. ஒவ்வொன்றுக்கும் நாம் வந்து அதற்குண்டான அந்த டேக்கை பயன்படுத்தி தான் நம்ம ஒரு டேபிளை வந்து கிரியேட் பண்ண முடியும். ஓகே மாணவர்களே, ஒரு அட்டவணையை வந்து உருவாக்க என்னென்ன ஒட்டுகள்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பற்றி இங்கே சொல்லியிருக்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். டேபிள் டேக் பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there are 5 core tags are used to create a table in HTML அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 5 வகையான டேக் பயன்படுத்துகிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய டேபிள் டேக். டேபிள் விட்டானது அட்டவணையின் வரிசையை வரையறுக்க உதவுகிறது. அட்டவணையுடைய வரிசையை வரையறுக்கணும் அப்படின்னா டேபிள்ங்கிற டேக்கை பயன்படுத்தணும். அதே மாதிரி நெடுவரிசை வரையறுக்கணும்னா டேபிள் டிஆர் டேக்கை வந்து பயன்படுத்தணும். அதே மாதிரி டேக் டிபெண்ட் டேபிள் காலம்ஸ் வரையறுக்கணும்னா டிஹெச் டேக்கை பயன்படுத்தணும். ஓகே, அடுத்து டிடினா ஒட்டானது அட்டவணையை உருவாக்க பயன்படுகிறது. ஓகே, டேபிள் டேட்டா. அடுத்து கேப்ஷன் ஒட்டானது அட்டவணையின் வரிசை வரையறுக்க பயன்படுகிறது. ஓகே, இந்த 5 ஒட்டுகள் தவிர டேபிள் பாடி, டேபிள் ஹெட்டு, டேபிள் ஃபுட், டி பாடி, டி ஹெட், டி ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் 3 டேக் வந்து பயன்படுத்துகிறாங்க. இது எப்படி ஒரு டேபிளை கிரியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. வாங்க மாணவர்களை பார்க்கலாம். ஒரு நிரல் பகுதி இங்கே இடம்பெற்றிருக்கிறது. இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ HTML டேக், ஹெட் டேக்கில் கிரியேட்டிங் டேபிள், ஹெட் டேக் முடிச்சிட்டாங்க. பாடி டேக்கில் பிஜி கலரில் பால் கோல்டன் ரோடு அப்படின்னு சொல்லி அந்த பேக்ரவுண்ட் கலர் சொல்லியிருக்கிறாங்க. டேபிளினுடைய பார்டர், ஆமாம், என்ன பார்டர் என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஒன்றுங்கிற சைஸில். கேப்ஷனில் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ். ஓகே, அதில் வந்து புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸுங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிஆர் டேக் சொல்லியிருக்குது.
டிஆர் டேக் அப்படிங்கிறது டேபிள் ரோ. இதில் டேபிள் ஹெட்டிங் டேக்கில் புக்கு ஆத்தர் பப்ளிஷர் சொல்லிக்கிறாங்க. டிஆர் டேக் முடிச்சாச்சு. திரும்ப டிஆர் டேக்கில் என்னது டிடி டேக்கில் பாக்ஸ் ப்ரோ 2.5 ஆர்கே டேக்ஸ்லி பிபிபி பப்ளிகேஷன் சொல்லியிருக்குது. டிஆர் டேக் முடிச்சாச்சு. அடுத்தது டிஆர் டேக்கில் டிடி டேக்கில் விசுவல் பேசிக் .NET ஜெப்ரே சபீரோ, அடுத்து டாட்டா மேக்ரோ ஹில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து டிஆர் டேக்கில் டிடி டேக்கில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, கோர் ஜாவா வேல்யூம் 1, அடுத்து காட்ஸ்மேன் கார்னல், அடுத்து பியர்சன் சொல்லி இதில் டேக் முடிச்சிருக்கிறாங்க. இதனுடைய விளக்கம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது மாணவர்களை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. மேற்கண்ட HTML நிரலில் டேபிள் பார்டர் ஈக்குவல் டு 1 ஒட்டானது எல்லைகளுடன் கூடிய அட்டவணை அமைப்பை உருவாக்குகிறது. நோட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி கேப்ஷன் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் அப்படிங்கிற என்ற குறிமுறையானது கேப்ஷன் என்ற இணையொட்டுகளுக்குள் குறிக்கப்பட்டிருக்கும் முறையானது அட்டவணையின் தலைப்பாக வெளியிடப்படும். இந்த கேப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த புக்ஸ் அண்ட் ஆத்தருங்கிறது இந்த அட்டவணையினுடைய டைட்டில் இடம்பெறும். ஓகே, மேற்கண்ட குறிமுறையில் 4 இணைகளை கொண்ட டிஆர் தொகுதிகள் உள்ளன. முதல் தொகுதியில் உள்ள டிஆர் ஒட்டானது டிஹெச் ஒட்டின் உதவியால் உருவாக்கப்பட்ட 3 நெடுவரிசைகளை கொண்ட ஒரு வரிசையை உருவாக்கும். டிஹெச் ஒட்டின் உதவியால் உருவாக்கப்பட்ட 3 நெடுவரிசைகளை கொண்ட ஒரு வரிசையை உருவாக்கும். டிஹெச் ஒட்டினை பயன்படுத்தும் போது உரையானது சிற்றறைகளுக்குள் மைய இசைவிலும் தடித்தெழுத்துடனும் கொடா நிலையாக வெளிப்படும். மீதமுள்ள டிஆர் ஒட்டுகள் டிஹெச் ஒட்டினுள் குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து ஒட்டுகளும் அடை ஒட்டுகளாகும். ஆகையால் ஒவ்வொரு ஒட்டும் அதனுடைய முடிவு ஒட்டினால் முடிக்கப்பட்டிருக்க வேண்டும். மேற்கண்ட குறிமுறையை புரிந்து கொள்வதற்கு பின்வரும் படமானது மிகவும் பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்கே கேப்ஷனுங்கிறது அந்த டேபிள் ஹெட்டிங், அதே மாதிரி இந்த டிஆருங்கிறது டேபிள் ரோவை குறிக்கக்கூடியது. இது ரோ 1, ரோ 2, ரோ 3, ரோ 4, மொத்தம் 4 ரோ அந்த டேபிள் இடம்பெற்றிருக்கும். காலம் ஹெட்டிங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. புக்கு ஆத்தர் பப்ளிஷர் எல்லாம் டேபிள் ஹெட்டிங், அதான் காலம் ஹெட்டிங்கில் சொல்லியிருக்குது. அதுக்கு அடுத்தது அந்த டேபிளில் என்னென்ன தரவு கொடுக்குற அப்படிங்கிறது இந்த ரோ 2லிருந்து இடம்பெற்றிருக்கிறது. பாக்ஸ் ப்ரோங்கிறது அதில் இருக்கக்கூடிய டேட்டா, ஆர்கே டேக்ஸ்லி பிபி பப்ளிகேஷன் அதில் இருக்கக்கூடிய டேட்டா, அதே மாதிரி 3 ரோக்கும் டேட்டா கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒவ்வொன்றுக்கும் தொடக்க முடிவு 2மே இங்கே இருக்குது. இடம்பெறக்கூடிய அனைத்து டேக்குமே வந்து தொடக்க முடிவு 2மே இருக்குது. ஓப்பனிங் டேக்கும் இருக்குது, க்ளோசிங் டேக்கும் அதில் இடம்பெற்றிருக்கிறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதனுடைய வெளியீடு எப்படி இருக்குங்கிறது சொல்லிக்கிறாங்க. டேபிள் பார்டர் 1ன்னு சொன்னதுனால அந்த டேபிளுக்குண்டான பார்டர் இதில் இடம்பெற்றிருக்கிறது. கேப்ஷன்கிற டேக்கில் இடம்பெற்ற புக்ஸ் அண்ட் ஆத்தருங்கிறது தான் இதனுடைய டேபிளுடைய தலைப்பு இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி இந்த புக் ஆத்தர் பப்ளிஷர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, டிஆர் டேக்கில் டிஹெச் டேக்கில் கொடுத்துருக்குது. இந்த டேபிளுக்கு உண்டான கெட்டிங்ஸ், புக்குங்கிறது ஒரு நெடுவரிசை அதனுடைய ஹெட்டிங், அதே மாதிரி ஆத்தருங்கிறது ஒரு ஹெட்டிங், அதே மாதிரி பப்ளிஷருங்கிறது ஒரு ஹெட்டிங், 3 ஹெட்டிங் கொடுத்தாச்சு. அதுக்கு பிறகு டிஆர் டேக்கில் டிடி டேக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா பாக்ஸ் ப்ரோ ஆர்கே டேக்ஸ்லி பிபிபி பப்ளிகேஷன், இந்த ஃபஸ்ட்டு ரோவில் என்ன பண்ணுறாங்க ஒவ்வொன்றா ஃபில் பண்ணுறாங்க. புக்கில் பாக்ஸ் ப்ரோ 2.5, ஆத்தரில் ஆர்கே டேக்ஸ்லி, அதே மாதிரி பப்ளிஷரில் பிபிபி பப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி இந்த ரோவை வந்து ஃபில் பண்ணுறது. இப்படி ஒவ்வொரு ரோவாக வந்து அங்கே ஃபில் பண்ணப்பட்டிருக்கும். ஓகே, நம்ம 2வதுல பார்த்தீங்கன்னா விசுவல் பேசிக் ஜெப்ரே அண்ட் சபரியோ, அடுத்து டாட்டா மேக்ரோ ஹில் அது இடம்பெற்றிருக்கும் பாருங்கள். அதுக்கு அடுத்தது 3வது ரோவில் என்ன சொல்லிக்கிறா, கோரல் ஜாவா வேல்யூம் 1, காட்ஸ்மேன் கார்னல் அண்ட் பியர்சன். ஓகே, இந்த டேபிள் வந்து இங்கே ஃபில் பண்ணப்பட்டிருக்கிறது. அதைத்து இதில் விளக்கிக்கிறாங்க மாணவர்களே. சரி வாங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கடுத்தது இந்த அட்டவணையினுடைய பண்புக்கூறுகளை சொல்லியிருக்கிறாங்க. இந்த அட்டவணையினுடைய பண்புக்கூறுகள் என்ன அப்படிங்கிறதையும் நாம் பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன்னாடி இந்த நிரல் எப்படி இயங்குது அப்படிங்கிறத நாம் ரன் பண்ணி பார்த்துடலாம் மாணவர்களே. இதனுடைய வெளியீடு எப்படி கரெக்டாக வருது அப்படிங்கிறத நாம் செக் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிக்கங்க. இதில் ஏதாச்சும் கரெக்ஷன் இருக்குதான்னு பார்த்துக்கலாம். இந்த கேப்ஷன்லாம் அடுத்த லைனில் வந்துருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் நாம் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே மாணவர்களே, இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம்.
ஓகே மாணவர்களே, நம்மளுக்கு ஒரு டேபிள் கிடைச்சிருச்சுங்களா? பாருங்க, டைட்டில் கிரியேட்டிங் டேபிள், டைட்டில் டேக் அதாவது தலைப்பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது. அதுக்கடுத்து பாடி டேக்ல பிஜி கலர் வந்து நம்ம என்ன கொடுத்துருக்குறோம் அப்படின்னு இந்த பேக்ரவுண்ட் கலர் பால் கோல்டு ரோடு அப்படின்னு சொல்லி இந்த கலர் கொடுத்துருக்குறோம். இங்கே நம்ம என்ன கலர் கொடுத்தாலும் அந்த கலர் பேக்ரவுண்டாக இடம்பெற்றிருக்கும். அடுத்து டேபிள் பார்டர் பார்த்தீங்கன்னா ஒன்றுன்னு சொல்லிக்கிறோம். அந்த டேபிள் பார்டர் ஒன்றுங்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் லைனில் இடம்பெற்றிருக்கிறது. அடுத்து கேப்ஷனுங்கிற டேக்கு தொடக்க முடிவு இரண்டுமே கொடுக்கணும். அதில் புக்ஸ் அண்ட் ஆத்தர்னு கேப்ஷன் டேக்கில் கொடுத்ததுனால அந்த அட்டவணையினுடைய தலைப்பு பகுதியாக வந்து இடம்பெற்றிருக்கிறது. அடுத்து டிஆர் டேக் பயன்படுத்திட்டு அதுக்குள்ள என்ன பண்ணுற அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேபிள் ஹெட் டிஹெச் டேக்கில் புக் ஆத்தர் பப்ளிஷர் அப்படின்னு சொல்லி இந்த 3 டிஹெச் டேக்கை 3 டைம் பயன்படுத்திக்கிறோம். அப்போ இந்த டேபிளுக்கு உண்டான அந்த ஹெட்டிங்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. டேபிள் ஹெட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. டிஆர் டேக்கை முடிச்சுட்டோம். அதுக்கு பிறகு டிஆர் டேக் டேபிள் டேக் ஆரம்பிச்சுட்டு டிடி டேக்கை பயன்படுத்தியிருக்கிறோம். அந்த டிடி டேக்கில் என்ன சொல்கிறோம்னா பாக்ஸ் ப்ரோ ஆர்கே டேக்ஸ்லேயே பிபி பப்ளிகேஷன் இந்த டெக்ஸ்ட்டை கொடுக்குறோம். இந்த டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ரோவில் இடம்பெற்றிருக்கிறது. ஓகே, அதுக்கு அடுத்தது டிடி டேக்கையும் கம்ப்ளீட் பண்ணணும், டிஆர் டேக்கையும் கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கடுத்து டிஆர் டேக்கில் மறுபடியும் திரும்ப டெக்ஸ்ட்டை கொடுக்குறோம். விசுவல் பேசிக், ஜெப்ரி, சபாரியோ, டாட்டா மைக்ரோ இதெல்லாம் கொடுக்குறோம். அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விசுவல் பேசிக், ஜெப்ரி, சபாரியோ, மைக்ரோ கில்லாம் அந்த டேபிளுக்குள்ள இடம்பெற்றிருக்கிறது. அதுக்கடுத்தது 3ஆவதாக பார்த்தீங்கன்னா கோரல் ஜாவா அந்த டெக்ஸ்ட்டை கொடுக்குறோம். அது வந்து இந்த டேபிளுக்குள்ள இடம்பெற்றிருக்கிறது. நல்லா அமைச்சுக்கு மாணவர்களே, ஒரு டேபிளை கிரியேட் பண்ணுறதுக்கு நாம் பயன்படுத்தக்கூடியது இந்த டேபிள் டேக் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறோம். அதில் டிஆர் டேக், டிஹெச் டேக், டிடி டேக் இந்த 3 இம்பார்ட்டன்ட். இந்த டேபிள் டைட்டில் கொடுக்கணும்னா மட்டும் நம்ம என்ன பண்ணணும், கேப்ஷன் டேக்கை பயன்படுத்தணும். ஒவ்வொரு டேக்கும் தொடக்க முடிவு இரண்டுமே உண்டு, மறந்துடாதீங்க. ஒவ்வொரு டேக்கும் வந்து தொடக்க முடிவு இரண்டும் உண்டு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். உங்களுக்கு வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்ண சொல்லி கூட உங்களுக்கெல்லாம் 5 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. அதனால் நீங்கள் இதை வந்து தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இது ரொம்ப எளிமையான ஒரு நிரல் பகுதி கூட. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே ஈஸியாக வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய வகையில் தான் இந்த நிரல் பகுதியெல்லாம் இடம்பெற்றிருக்கிறது. மாணவர்களை நீங்கள் கொஞ்சம் தெளிவாக இதை தெரிந்து கொள்ள வேண்டும். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்தது மாணவர்களை நாம் பார்க்கக்கூடியது அட்டவணையின் பண்புக்கூறுகள். இது உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கில் கேட்கக்கூடியது. அட்டவணை ஒட்டினுடைய பண்புக்கூறுகளை எழுதுக அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. டேபிள் ஒட்டானது அடை ஒட்டாகும். அட்டவணையை வடிவமைக்க பயன்படுத்தப்படும் பல்வேறு வகையான பண்புக்கூறுகள் உள்ளன. அவை பின்வருமாறு பட்டியலிடப்பட்டுள்ளது. டேபிள் டேக்ங்கிறது ஒரு அடை ஒட்டு தான். ஓகே, ஒரு கண்டெய்னர் டேக் தான். இங்கே டேபிள் டேக் ஆரம்பித்து என்னது டேபிள் டேக்கை முடிச்சிருக்கிறோம். அடுத்தது செல் பேசிங். அட்டவணையில் உள்ள சிற்றறைகளுக்கு இடையே இடைவெளியை அமைக்க பயன்படுத்தப்படுகிறது. அதனுடைய மதிப்பானது புள்ளிகள் கொடுக்கப்படும். அட்டவணையில் உள்ள சிற்றறைகளுக்கு இடையே இடைவெளியை அமைக்க பயன்படுத்தக்கூடிய அந்த பண்புக்கூறு தான் செல் பேசிங். ஓகே, இப்போ அட்டவணையில் சிற்றறைகள் இருக்குது. அந்த சிற்றறைகளுக்கு இருக்கக்கூடிய இந்த இடைவெளியை வரையறுக்கக்கூடியது செல் பேசிங். செல் பேடிங். அட்டவணையில் சிற்றறைகளுக்குள்ள பொருளடக்கத்திற்கு சிற்றறையின் எல்லைகளுக்கு இடையே உள்ள இடைவெளியை அமைக்க பயன்படுகிறது செல் பேசிங் அப்படின்னு சொல்லி செல் பேடிங்னு சொல்லக்கூடியது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுமானவர்களே, இந்த 2 நுண்ணறைகளுக்கு இடைவெளி வந்து செல் பேசிங். செல் பேடிங்னா இந்த டெக்ஸ்ட்டுக்கும் இந்த பார்டருக்கும் இருக்கக்கூடிய அந்த இடைவெளி, அந்த கேப்பை தான் வந்து செல் பேடிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து பார்டர். டேபிள் ஒட்டுடன் பயன்படுத்தப்படும் பார்டர் பண்புக்கூறானது அட்டவணை சுற்றியுள்ள எல்லை கோடுகள் தடிமன் அளவை குறிக்க பயன்படுகிறது. இங்கே பார்த்தீங்கன்னா பார்டருங்கிற டேபிள் பார்டரை பயன்படுத்தணும். அப்போ இந்த டேபிள் பார்டர் 1 அப்படின்னா இதனுடைய தடிமன் அளவு என்ன அப்படிங்கிறத வரையறுக்கக்கூடியது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களே, பார்டர் பண்புக்கூறுகள் மதிப்பானது 0 அல்லாத மதிப்பு புள்ளிகள் கொடுக்கப்பட வேண்டும். பார்டர் பண்புக்கூறுகள் மதிப்பு 0 இருந்தால் HTML ஆனது அட்டவணை எல்லை கோடுகள் என்று வெளிப்படுத்தும். பெரும்பாலான வலையுலாவிகளில் கொடாநிலையாக இதன் 0 மதிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் வந்து அதனுடைய அளவு வந்து 0ன்னு கொடுத்தீங்கன்னா பார்டர் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இருக்குது பார்த்தீங்களா, 0ன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அதனுடைய எல்லைக்கோடு எப்படி இருக்குங்கிறான் பாருங்க. இதுவுமே வந்து அந்த டேபிள் ஃபார்மேட்லேயும் இல்லை. ஓகே, திரும்ப நாம் ஒன்று கொடுத்துட்டு ரெப்ரஸ் பண்ணுறோம். அதற்குண்டான பார்டர் வந்து இடம்பெற்றிருக்கும். ஓகே மாணவர்களே, அதுக்கு இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். பார்டர் கலர். அட்டவணையில் எல்லை கோடுகளுக்கு வண்ணத்தினை அமைக்க பயன்படுகிறது. பார்டருக்கு உண்டான வண்ணத்தை எல்லாம் கொடுத்துக்கலாம். அலைன் பண்புக்கூறு. அந்த அட்டவணை வந்து அந்த ப்ரௌசர்னுடைய ஜன்னல் திரையில் எங்கே இடம்பெற்றிருக்கும் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக அந்த அலைன் பண்புக்கூறு வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறது.
பேக்ரவுண்ட் கலர் வந்து அட்டவணையினுடைய பின்புற வண்ணத்தை அமைக்க பயன்படுகிறது. ஹைட் அண்ட் வித் பார்த்தீங்கன்னா அட்டவணையின் அகலத்தையும் உயரத்தையும் குறிக்க ஹைட் அண்ட் வித் பண்புக்கூறு வந்து பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிரல் பகுதி கொடுத்துருக்குறாங்க மாணவர்களே. இந்த நிரலை நாம் இயக்கி பார்க்கலாம். இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறதை செக் பண்ணிடலாம். ஃபைல் நேம் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு டெக்ஸ்ட் ஃபைல் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கங்க. இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஓகே மாணவர்களே, நம்மளுக்கு டேபிள் வந்து கிடைச்சிருக்குது. சரி, இந்த டேபிள் எப்படி ஃபங்க்ஷன் ஆச்சு அப்படிங்கிறத நாம் எழுதின கோடிங் மூலமாக வந்து நாம் பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா மாணவர்களே, டைட்டில் டேக்கில் டேபிள் வித் அட்ரிபியூட்ஸ்னு சொல்லியிருக்கிறோம். டைட்டில் இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி பாடி டேக்கில் டேபிள் செல் பேசிங் 5ன்னு சொல்லியிருக்கிறோம். செல் பேடிங் 15ன்னு சொல்லியிருக்கிறோம். பார்டர் வந்து 4ன்னு சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி பார்டர் கலர் ப்ளூன்னு சொல்லியாச்சு. அலைன் சென்டர்னு சொல்லியிருக்கிறோம். பேக்ரவுண்ட் கலர் வந்து எல்லோன்னு சொல்லியிருக்குது. இந்த அட்டவணைக்குண்டான அனைத்து பண்புக்கூறுகளையும் நாம் ஒரே லைனில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. டேபிளினுடைய செல் பேசிங்னா நம்ம என்ன சொன்னோம்? அதாவது 2 நுண்ணறைகளுக்கு இருக்கக்கூடிய இடைவெளி. இந்த 2 நுண்ணறைகளுக்கு இருக்கக்கூடிய இடைவெளி இருக்குது பார்த்தீங்களா மாணவர்கள்? அதை குறிக்கக்கூடியது செல் ஸ்பேசிங். இப்போ பாருங்க, இங்கே நான் 10ன்னு கொடுக்குறேன். இந்த இடைவெளி மாறும் பாருங்க. இந்த இடைவெளி இருக்குது பார்த்தீங்களா? ஒவ்வொரு செல்லுக்கும் பாக்ஸுக்கு இருக்கக்கூடிய இடைவெளி மாறும். ரெப்ரஸ் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா மாணவர்களே, இடைவெளி மாறி இருக்குதுங்களா? அதைத்தான் அதில் சொல்கிறான். அடுத்து செல் பேடிங் 15ங்கிறா. அப்போ நான் வந்து 25ன்னு சொல்கிறேன். இந்த உள்ள இருக்கக்கூடிய டேட்டாவுக்கும் இந்த பார்டருக்கும், நுண்ணறையினுடைய பார்டருக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி குறிக்கக்கூடியது. அதை வந்து செல் பேடிங். பாருங்க, இந்த இடைவெளி மாறும் பாருங்க. மாறிக்குங்களா? அடுத்தது பார்டர் 4ங்கிறான். நான் வந்து 5ன்னு கொடுக்குறேன். பார்டர் மாறும் பாருங்க. மாறுதா? அதுக்கடுத்து பார்டர் கலர் ப்ளூன்னு சொல்லியிருக்கிறான். நான் ப்ளூவில் ரெட்டுன்னு கொடுக்குறேன். ரெட் கலர் மாறிடுச்சுங்களா? அடுத்து அலைன் சென்டருங்கிறேன். சென்டர்லேயே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேக்ரவுண்ட் கலர் எல்லோன்னு சொல்லியிருக்கிறேன். நான் வந்து இப்போ பிங்க்னு கொடுக்குறேன். பேக்ரவுண்ட் எல்லோ கலர் பிங்க் மாறும். மாறிக்குங்களா? இந்த மாதிரி நாம் ஒரு டேபிளுக்கு உண்டான அனைத்து பண்புக்கூறுகளையும் நாம் பயன்படுத்த முடியும். அதுக்கடுத்தது டிஆர் டேக்கில் டேபிள் ஹெட்டிங்க்கு என்ன சொல்கிறான்னா, கிளாஸ் பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாமே டிஹெச் டேக்கில் கொடுத்துருக்குறான். தொடக்க முடிவு எல்லாம் கொடுத்துருக்குது. ஹெட்டிங் வந்தாச்சு. அடுத்தது டிஆர் டேக் முடிச்சாச்சு. அடுத்த டிஆர் டேக்கில் டிடி டேக்கில் என்ன பண்ணுறான்னா 6th 150 165 இடம்பெற்றிருக்குதா? அடுத்த டிஆர் டேக்கில் 7th 146 151 இடம்பெற்றிருக்குதா? அடுத்த டிஆர் டேக்கில் 8th 107 110. ஓகே மாணவர்களே, இடம்பெற்றிருக்குங்களா? அதோட டேபிள் டேக்கை முடிச்சுட்டான். ஓகே, அதற்குண்டான வெளியீடு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. செல் பேசிங்னா 2 நுண்ணறைகளுக்கு இருக்கக்கூடிய இடைவெளி ஒரு டேபிளில். செல் பேடிங்னா நுண்ணறைகளுக்கு இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட்டுக்கும் நுண்ணறைகளுடைய பார்டருக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி. பார்டருங்கிறது அட்டவணையினுடைய அந்த எல்லைப்பகுதியை குறிக்கக்கூடியது. கலருங்கிறது அதனுடைய கலர் என்னங்கிறது சொல்லக்கூடியது. அலைன் சென்டர்னா இந்த டேபிளில் எந்த அலைன்மெண்ட்டில் இருக்கணும்னு சொல்லக்கூடியது. பேக்ரவுண்ட் கலர் பொறுத்த வரைக்கும் பிங்க்னு சொன்னால் பிங்க் கலர் பேக்ரவுண்டில் இருக்குது. எல்லோ வேணும், எல்லோ கொடுத்துக்கலாம். அவ்வளோதான் மாணவர்களே, அட்டவணை பற்றி உண்டான அட்டவணையினுடைய பண்புக்கூறுகள் பற்றி நாம் இதுவரைக்கும் நாம் பார்த்தோம். அடுத்தது இந்த அலைன் பண்புக்கூறுலையே அடுத்து சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. சிற்றறைகளுக்குள் உள்ள பொருளடக்கத்தின் கிடைமட்ட இசைவினை குறிக்க பயன்படுகிறது. கொடாநிலையாக இடதிசைவில் இருக்கும். இப்பண்புக்கூறின் மதிப்புகளாக வலது மற்றும் மைய இசைவாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அலைன் வந்து டிஃபால்ட்டாக லெஃப்டில் இருக்கும். வேணும்னு நம்ம எந்த இசைவுக்கானாலும் மாற்றிக்கலாம். பி அலைன் சிற்றறைகளுக்குள்ள பொருளடக்கத்தின் செங்குத்து இசைவினை குறிக்க பயன்படுகிறது. கொடாநிலையாக கீழ் இசைவில் இருக்கும். மேல் இசைவு மற்றும்
மையசிவு ஆகியவை பண்புக்கூறுகள் மாற்றக்கூடிய பண்புக்கூறுகள். டிஃபால்ட்டாக கீழ் இசைவில் இருக்கும், வேணும்னா நம்ம வேற இசைவுக்கு மாற்றிக்கலாம். அடுத்தது வித்து, சிற்றறின் அகலத்தை குறிக்க பயன்படுகிறது. பண்புக்கூறின் மதிப்பான புள்ளிகள் அல்லது சதவீதத்தில் கொடுக்கப்பட வேண்டும். பிஜி கலர் அண்ட் பேக்ரவுண்ட், பிஜி கலர் பண்புக்கூறு சிற்றறின் பின்னணியை குறிப்பிட வண்ணத்தை அமைக்க பயன்படுகிறது. பேக்ரவுண்ட் பண்புக்கூறானது சிற்றறின் பின்னணியாக உருவப்படத்தையோ அல்லது படத்தையோ அமைக்க பயன்படுகிறது. ரோஸ் ஸ்பேன், காலம் ஸ்பேன், ஒரு வரிசையில் உள்ள 2 அல்லது 2க்கும் மேற்பட்ட சிற்றறைகளை ஒரே சிற்றறை இணைக்க ரோஸ் ஸ்பேன் பயன்படுகிறது. ஒரு நெடுவரிசையில் உள்ள 2 அல்லது 2க்கும் மேற்பட்ட சிற்றறைகளை ஒரே சிற்றறை இணைக்க காலம் ஸ்பேன். ரோஸ் ஸ்பேனை 2 சிற்றறைகளை இணைக்கிறதுக்கு பயன்படுகிறது. அதாவது என்ன சொல்றான்னா, ஒரு வரிசையில் உள்ளதை ஒரு நெடுவரிசையில் உள்ளதை இணைக்கிறதுக்கு பயன்படுகிறது காலம் ஸ்பேன். அதற்குண்டான நிரல் தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது மாணவர்களே. இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நாம பார்க்கலாம் வாங்க. டிடி, டிஹெச், டிடி ஒட்டுகள் மற்றும் அதன் பண்புக்கூறுகளை வந்து கொடுத்துருக்குறாங்க. எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபைல் நேம் கொடுத்துக்கிறோம். ஆல் ஃபைல்ஸ் சேவ் கொடுத்துக்குங்க. ஓகே மாணவர்களே, இது எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் டைட்டில் டேக்கில் அட்ரிபியூட் ஆஃப் டிடி, டிஆர் அண்ட் டிஹெச் டேக் பற்றி சொல்லியிருக்கிறோம். அது இங்கே இடம்பெற்றிருக்கிறது. அதுக்கடுத்தது டேபிள் பார்டரில் அலைன் சென்டர் கொடுத்துட்டோம். ஓகே, இந்த டேபிள் பார்டரில் என்ன சொல்லியிருக்கிறோம்னா அலைன் சென்டர் கொடுத்துருக்குறோம். அதனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் சென்டர் அலைன்மெண்ட்டில் இருக்கும். அதுக்கு பிறகு கேப்ஷனில் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் குருமத்தூர் ஈரோடுன்னு சொல்லியிருக்கிறோம். அது அந்த டேபிளுடைய தலைப்பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது. அடுத்தது டிஆர் டேக்கில் டிஹெச் டேக்கில் என்ன சொல்கிறோன்னா காலம் ஸ்பேன் 6 அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அதேமாதிரி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 10th டூரிங் அப்படின்னு சொல்லியிருக்குது. 2016-17, 2017-18 டிஹெச் டேக் முடிச்சுக்கிறோம். காலம் ஸ்பேன் என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த காலம் பகுதியில் என்ன வேண்டும், இது வந்து இணைக்கப்பட்டிருக்கும். ஓகே, ஒன்றாக இணைக்கிறதுக்காக பயன்படுத்தி இருக்குது. அதனால அந்த காலம் பகுதி இணைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கடுத்து நல்லா ஞாபகம் மாணவர்களே, இது வந்து ஒரே பாக்ஸாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும். இது வந்து இணைக்கப்பட்டிருக்கிறதுக்காக இந்த இடத்துல வந்து நம்ம இந்த காலம் ஸ்பேன் 6 அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, இங்கே பாருங்க, இப்போ இதே நான் காலம் ஃபேன் 4ன்னு சொல்கிறேன் பாருங்க. இப்போ 4 காலம் தான் இங்கே இணைக்கப்பட்டிருக்கும். ஓகே, இந்த 2 காலம் இணைக்கப்படாது. ஓகே, அதனால் நம்ம எத்தனை காலத்தை இணைக்கிறோம்னு சொல்கிறோமோ அத்தனை காலம் வந்து அங்கே இணைக்கப்படும். ஓகே, இந்த அலைன்மெண்ட் வேணால் நம்ம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற வரைக்கும் நாம் இதையே லெஃப்ட் கொடுத்துக்கலாம். ஓகே, சரி பாருங்க மாணவர்களே. அடுத்தது இதனுடைய டைட்டில் பார்த்தீங்கன்னா கேப்ஷனில் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் குருமத்தூர் ஈரோடுன்னு சொல்லியிருக்கிற டைட்டில் டேக்கில் இடம்பெற்றிருக்கிறது. காலம் ஸ்பேன் சொல்லியாச்சு. அடுத்தது அலைன் சென்டர் சொல்லியாச்சு. இப்போ டேபிள் ரோஸில் இருக்கிறது எல்லாமே அலைன் எப்படி இருக்குன்னா எல்லாம் சென்டர் அலைன்மெண்ட்டில் இருக்குன்னு சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்தது ரோஸ் ஸ்பேன் 2 அப்படின்னு சொல்லியிருக்குது. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா ரோஸ் ஸ்பேன் 2 டேபிள் ஹெட்டிங்கில் வரக்கூடிய ரோஸ் ஸ்பேன் 2 இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2ஐயும் இணைச்சிருக்கிறாங்க. ஓகே,
அதுக்கு அடுத்தது ரோ ஸ்பேன் 2 அடுத்த ரெண்டையும் இணைக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, இந்த ரெண்டையும் இணைக்கப்பட்டிருக்கு, இந்த ரெண்டையும் இணைக்க ரெண்டு ரோவையும் இந்த ரெண்டு ரோவையும் இணைச்சாச்சு, இந்த ரெண்டு ரோவையும் இணைச்சாச்சு. அடுத்து காலம் ஸ்பேன் 2 இந்த ரெண்டையும் இணைச்சு இந்த ரெண்டு ரோவையும் இணைச்சிருக்கிறாங்க, இந்த ரெண்டு ரோவையும் இணைச்சிருக்கிறாங்க. ஓகே, அதைத்தான் இங்கே வரையறுத்திருக்கு. 2016 17 அதில் கொடுத்துருக்குது, இதில் 17 18ன்னு இந்த ரெண்டு காலத்தையும் இணைச்சிருக்கிறாங்க. அதுக்கடுத்தது கிளாஸ் குரூப்புங்கிறது ரோ ஸ்பேன் இந்த ரெண்டையும் இணைச்சிருக்கிறாங்க. ஓகே, நீங்கள் எத்தனை காலத்தை எத்தனை ரோவை இணைக்கிறோங்கிறத இந்த இடத்துல வரையறுக்கணும், அதற்குண்டான டேட்டாவையும் சொல்லணும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் என்ன சொல்லியிருக்கிறாங்க, எல்லோ. டேபிள் ஹெட்டில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, எல்லோ கொடுத்துருக்குது, இது எல்லோ. அதுக்கு அடுத்தது பிங்க்கு, அதுக்கு அடுத்தது எல்லோ, அதுக்கு அடுத்தது பிங்க். இங்கே நீங்கள் வேறு கலர் கூட கொடுத்துக்கலாம். ஓகே, கேர்ள் ஸ்பைஸ் தனித்தனி எல்லோ பிங்க்ங்கிறது கொடுத்துருக்குறாங்க, வேறு கலர் கொடுத்தாலும் மாறும். அடுத்து அலைன்மெண்ட் சென்டர் கொடுத்தாச்சு. ரோஸ் பேன் 2ன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது ஓகே, ரோஸ் பேன் 2 அதில் 11th சொல்கிறாங்க. இந்த ரெண்டு ரோவையும் இணைச்சிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ரெண்டு ரோவையும் இணைச்சிருக்குது. ஓகே, அதனால ரோஸ் பேன் 2ன்னு சொல்லியிருக்குது, 11th சொல்லியிருக்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேபிள் ஹெட்டில் சயின்ஸு ஓகே சொல்லிவிட்டு அதில் என்ன சொல்கிறாங்கன்னா மார்க் கொடுத்துருக்குறாங்க டிடி டேக்கில். ஓகே, 75 82 65 96 கொடுத்துருக்கு, இடம்பெற்றிருக்கிறது. அதுக்கு அடுத்தது அலைன் சென்டரில் காமர்ஸு அதில் மார்க் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரோஸ் பேன் 2 அதில் 12th கொடுத்துருக்குறாங்க. இந்த ரெண்டு ரோவையும் இணைச்சிட்டாங்க. இணைச்சிட்டு அதில் சயின்ஸில் மார்க் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அதே மாதிரி காமர்ஸ்லேயும் பாய்ஸ் கேர்ள்ஸ் மார்க் அதில் இடம்பெற்றிருக்கிறது. ஓகே மாணவர்களே, இப்போ இதில் நீங்கள் என்ன இந்த ப்ரோக்ராமுடைய விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணவர்களே, நம்மளுக்கு 2 ரோ இணைக்கப்பட்டிருக்கிறது, 2 காலம் இணைக்கப்பட்டிருக்கிறது, அதே மாதிரி 6 ரோ இந்த இடத்துல இணைக்கப்பட்டிருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். சரி, 6 காலம் இணைக்கப்பட்டிருக்கும். 6 காலம் இணைக்கப்பட்டிருக்கிறது, 2 ரோ இணைக்கப்பட்டிருக்கிறது, இங்கே 2 ரோ, இங்கே 2 ரோ இணைக்கப்பட்டிருக்கிறது, இங்கே 2 காலம் இணைக்கப்பட்டிருக்கிறது, இங்கே 2 காலம் இணைக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, அதை விளக்கக்கூடிய ஒரு நிரல் தான் இது. இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் எளிமையாக இருக்கும். ஓகே மாணவர்களே, இந்த அலைன்மெண்ட் எல்லாம் கூட நாம் மாற்றுறதுனால நாம் மாற்றலாம். எனக்கு ரைட் அலைன்மெண்ட்டில் வேணும் அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணலாம், ரைட் அலைன்மெண்ட்டுக்கு மாற்றி பார்க்கலாம். பாருங்கள், காமர்ஸ்க்கு நான் ரைட் அலைன்மெண்ட் கொடுத்துருக்குறேன். கடைசியில் இருக்கக்கூடிய இந்த காமர்ஸ்க்கு ரெஃபரன்ஸ் கொடுக்கலாம். என்ன ஆயிடுச்சு, எல்லாமே ரைட் அலைன்மெண்ட்டுக்கு மாறி இருக்கு. இல்லை சார் எனக்கு சென்டர் அலைன்மெண்ட்லேயே இருக்குது அப்படின்னா நம்ம சென்டர் கொடுத்துக்கலாம். ஓகே ஓகே மாணவர்களே, இது எல்லாமே நம்ம டேபிள் டேக்கில் பயன்படுத்தக்கூடிய முக்கியமான பண்புக்கூறுகள் எல்லாமே பார்த்துருக்குறோம். ஓகே மாணவர்கள், இத்துடன் இந்த பாடத்தினுடைய 2வது பகுதி முடிஞ்சது. மீண்டும் இந்த பாடத்தினுடைய 3வது பகுதியில் HTML பட்டியல்கள் பார்க்கலாம். லிஸ்ட்ஸ் இன் HTML அப்படிங்கிற அந்த டாபிக் நாம் அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓகே மாணவர்களே, நன்றி, வணக்கம்.